இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தொடர்பான முந்தைய ஆண்டு வினாக்கள் சில தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடுகள். உலகில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடுகள் பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் வங்காளதேசம். டீசல் இதனுடைய பகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பயோ பார்க், அதாவது உயிரி பூங்கா தான் டீசலினுடைய பகுதி. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. அதாவது இங்க எந்தெந்த இது கரெக்டா இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. மேட்சா இருக்கிறத மேற்குறிப்பிட்ட இணைகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுல 1 2 சரி அப்படின்னு அவங்க மார்க் பண்ணிருக்காங்க. பாருங்க, எஃகு நிறுவனம் 1974 முதல் காகித ஆலை மேற்கு வங்காளத்துல தான் ஏற்படுத்தப்பட்டது. எஃகு நிறுவனம் 1974 முதல் காகித ஆலை மேற்கு வங்காளம். ப்ரீவியஸா கொஸ்டின் பேப்பர் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்துட்டு போங்க. அதுல இருந்து ஒரு 30% to 50% கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைனாலும் இந்த மாடலேஷன்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கம்பல்சரி ப்ரீவியஸ் கொஸ்டின் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்லயும் சரி ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு டைம் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து, முதலாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தான் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது. அடுத்து பாத்தீங்கன்னா மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்னாவே வில்லியம் பெண்டிங். பெண்கள் எல்லாத்தையும் பெண்டிங் வச்சிட்டு இருந்தாங்க கல்யாணம் பண்ணாம அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகள் அப்படிங்கிறது ஒரு பெண். அப்போ வில்லியம் பெண்டிங்ல வச்சிட்டு இருந்தாரு. மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தனியார் மயத்திற்கு வழிவகுத்தது? 1991 அறிவிக்கப்பட்ட தொழிற்கொள்கை தான் தனியார் மையத்துக்கு வழிவகுத்தது. இந்திய திட்டங்களுடன் நோக்கங்களை பொருத்தி கொடுக்கப்பட்ட குறிமுறையை பயன்படுத்தி விடையளிக்க. அதாவது எந்தெந்த திட்டம் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன நோக்கம், ஐந்தாண்டு திட்டங்கள் கொடுத்து அந்த திட்டங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. 4ஆம் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை அதிவேக வளர்ச்சி. மக்களின் வாழ்க்கை தரத்தினுடைய அதிவேக வளர்ச்சி தான் 4வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கமா இருந்தது. இதுவே 6வது ஐந்தாண்டு திட்டம் ஏழ்மை பிரச்சனைகள் மீதான நேரடி தாக்குதல். 6வது ஐந்தாண்டு திட்டம் ஏழ்மை பிரச்சனைகள் மீது நேரடி தாக்குதல். அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியும் சமத்துவமும். 9வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியும் சமத்துவமும். 11ஆம் திட்டம் 11 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ளடக்கிய வளர்ச்சி. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் உள்ளடக்கிய வளர்ச்சி. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம? மக்களினுடைய வாழ்க்கை தரத்தினுடைய அதிவேக வளர்ச்சி. 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் ஏழ்மை பிரச்சனைகள் மீதான நேரடி தாக்குதல். 9வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியும் சமத்துவமும். 11ஆம் ஐந்தாவது திட்டம் உள்ளடக்கிய வளர்ச்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பசுமை புரட்சியும் அந்த பயிர்கள் எதுக்கான அந்த பசுமை புரட்சி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப பசுமை புரட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வேளாண்கள். இதுவே வெண்மை புரட்சி, வெண்மை அப்படிங்கிறது பால் பண்ணை தொழில். மஞ்சள் புரட்சி பாத்தீங்க அப்படின்னா கனிகள். இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது கோழி வளர்ப்பு. பசுமை புரட்சி பால் பண்ணை, சரிங்க, வேளாண் பயிர்கள், தப்பா சொல்லிட்டேன். பசுமை புரட்சி வேளாண் பயிர்கள். வெண்மை புரட்சி பால் பண்ணை தொழில். பால் எப்பவுமே எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். மஞ்சள் புரட்சி பாத்தீங்கன்னா கனிகள். இளஞ்சிவப்பு புரட்சி கோழி வளர்ப்பு. கோழி எப்பவுமே இளஞ்சிவப்பா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதிநவீன தொழில்மயமாதல் மூலம் மொத்த தேசிய உற்பத்தி இந்திய
பொருளாதார வளர்ச்சி வழிவகை செய்த கொள்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதிநவீன தொழில்மயமாதல் மூலம் மொத்த தேசிய உற்பத்தி பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை. சிகப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி தக்காளி, இளஞ்சிவப்பு புரட்சிங்கிறது இறாலு, தங்க புரட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழங்கள் ஆப்பிள், வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் பண்ண வரும், இது வெள்ளிங்கிறது முட்டை வரும். அதனால நீங்க மாறுபாடு பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்டேஷன் பார்த்துக்கோங்க. வெள்ளி வந்து முட்டை, வெண்மை புரட்சி வந்து பால் பண்ணை பத்தி வரும். ஓகேங்களா? சிகப்பு புரட்சி இறைச்சி தக்காளி, இளஞ்சிவப்பு புரட்சி இறால், தங்க புரட்சி பழங்கள் ஆப்பிள், வெள்ளி புரட்சி முட்டை. 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தின் மொத்த செலவீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய மொத்த செலவு 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல பாத்தீங்கன்னா 36,44,718 கோடி குரோஸ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்தியாவின் திட்டக்குழு டேஸ் மாதம் டேஸ் வருஷம் நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டது. எந்த ஆண்டு திட்டக்குழு வந்து நிதி ஆயோக்கா மாற்றப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஜனவரி 2015. இந்தியாவில் வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? வைரம் அறுக்கும் தொழிற்சாலை பாத்தீங்கன்னா சூரத்துல இருக்கு. கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு பாருங்க போன்ல, ஏன்னா மங்களா தான் தெரியும். ஏன்னா ஓல்டு கொஸ்டினுங்கிறதுனால ரொம்ப வந்து டார்க்கா டல்லா தான் தெரியுது. அடுத்து இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தேசிய வளர்ச்சி குழு வேளாண்மை துறையில் 4% வளர்ச்சி அடைய 14 அம்சம் அடங்கிய நடவடிக்கையை உருவாக்கியது? இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தேசிய வளர்ச்சி குழு வேளாண்மை துறையில் 4% வளர்ச்சி அடைய 14 அம்சம் அடங்கிய நடவடிக்கையை உருவாக்கியது? இது வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல தான். அடுத்து இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டம் கல்வியில் விரிவு, தரம், சமநிலை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றது? இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டம் கல்வியில் விரிவு, தரம், சமநிலை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றதுன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாண்டு திட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அது ஐந்தாண்டு திட்டங்கள் ஃபுல்லா தரவா பாத்துக்கோங்க. இது வந்து இதனுடைய விடை பாத்தீங்கன்னா 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்திய ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? சி. ரங்கராஜன். இந்திய ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட 12வது நிதிக்குழுவின் தலைவர் சி. ரங்கராஜன். அடுத்து இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம். அடுத்து இந்தியாவின் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலத்தை கண்டுபிடிக்க. 12வது அப்படின்னாவே 12 to 17, 2012 முதல் 2017 வரை. அடுத்து பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுல பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி சார்ந்தது. அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் சுரங்க தொழில் வளர்ச்சி, சரிங்க, கனரக தொழில் வளர்ச்சி. முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல், மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல், நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி. முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி, மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பெறுதல், நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி. அடுத்து தொழில் மீட்சி காலம் என்று அழைக்கப்படும் தொழில் நிலை யாது? நிலை 3 1981 முதல்
1991 வரை. கீழ் வருவனவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. அடிப்படை பணிகள் திட்டம் இடம்பெறவில்லை. எதுன்னு பார்த்தீங்கன்னா, தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல் அதுல இடம்பெறல. இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யார்? பசுமை புரட்சினாவே MS சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன். பசுமை புரட்சி முக்கியமாக இதன் உற்பத்தியை அதிகரிப்பது. எதன் உற்பத்தியை அதிகரிக்கிறது இதனுடைய நோக்கமா இருந்திருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கோதுமை, பசுமை புரட்சியினுடைய முக்கியமான உற்பத்தி கோதுமையை அதிகரிக்கிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நல்லா தெரியும் நமக்கு, MS சுவாமிநாதன். பிரிட்டிஷ் ஆட்சியினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது. எது எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தொழில் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவு, புதிய நில அமைப்பு முறை, காலனிய முதலாளித்துவத்தினால் தொழில்துறையில் ஏற்பட்ட மாற்றம். இது 3 மட்டுமே. சரிங்களா? ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரியானவை. 1 ஆன்சர் தமிழ்ல மார்க் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்ல மார்க் பண்ணியிருக்கோம், அங்க பார்த்துக்கோங்க. அடுத்து, நிதி ஆயோக் என்பது செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. நிதி ஆயோக் என்பது செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1956 ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம். அடுத்து, சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் எந்த வருடம் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது? எந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது? 1905 தான் ஆரம்பிக்கப்பட்டது. எந்த வருடம் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது? 1905. எந்த மாநிலங்களின் HDI அளவுகோல் அளவுகளில் இந்திய அளவுகோலை விட குறைவாக உள்ளது? அதாவது கர்நாடகத்துல 0.508 தான். ஓகேங்களா? மத்திய அளவுல. எந்த ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது? எந்த ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு எது? 2015. இந்தியாவின் 7வது ஐந்தாண்டு திட்ட காலம் 1985 முதல் 1990 வரை. நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் எது? தமிழ்நாடு. உலகில் தற்பொழுது அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடாக எது தோன்றியுள்ளது? இந்தியா. எந்த ஆண்டில் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1967 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் நிதி அளவு என்ன? 50 கோடி. 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல சிறு தொழில் நிறுவனங்களின் நிதி அளவு 50 கோடி. ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தினுடைய அந்த வளர்ச்சி வீதம் எத்தனை சதவீதம்ங்கிறத கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய வளர்ச்சி வீதம் 8%. இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் தான். பிரைம் மினிஸ்டர் தான் இந்திய திட்டக்குழுவின் தலைவர். 2வது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது பாத்தீங்கன்னா எந்த ஐந்தாண்டு திட்டத்துலனா
11வது ஐந்தாண்டு திட்ட காலத்துல. 12வது ஐந்தாண்டு திட்ட காலம் ஏற்கனவே பார்த்தோம். 12ன்னு கேட்டாங்கன்னாவே 12 to 17 5 வருஷம் அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 2012 12 தான். முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில் எவற்றின் ஒன்றை நிறுவுவது என பேசப்பட்டன? சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவது என பேசப்பட்டன. ஜமீன்தாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜமீன்தாரி திட்டத்தை காரன்வாலிஸ் பிரபு தான் அறிமுகப்படுத்தினாரு. எந்த திட்டத்தில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான சரியான நோக்கத்தை நிர்ணயித்தன? விரைவான வளர்ச்சியை நோக்கி மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. இது எந்த திட்டத்துலன்னு பாத்தீங்கன்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்துல தான். இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி இந்தியாவில் நிறுவப்பட்டது ஏப்ரல் 2 1990. ஏப்ரல் 2 1990 இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி சிட்பின்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் நிறுவப்பட்டது. முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990 ஆண்டு UNDP நிறுவனத்தால் டேஸ் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது. முகஹப் உல் ஹக் அப்படிங்கிறவரால தான் இந்த நிறுவனத்தால, அதாவது முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990 ஆண்டு UNDP நிறுவனத்தால முகஹப் உல் ஹக் அப்படிங்கிற பொருளியல் அறிஞரினுடைய வழிகாட்டுதலின்படிதான் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம் தான். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது டேஸ் மில்லியன் மக்கள் வேலையின்மையின்றி இருந்தனர். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது 106 மில்லியன் மக்கள் வேலையின்மையில இருந்தாங்க. மக்களின் வாழ்க்கை தரத்தை அதிகமாக உயர்த்துவதுதான் அடிப்படை நோக்கம் மற்றும் மேலும் இவை சாதாரண பொதுமக்கள், பலவீனமான வகுப்பினர் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படாத மக்களுக்கானது என வலியுறுத்தியது. இவை எந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2வது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் மகளனோபிஸ். 2வது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் மகளனோபிஸ். நிதி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்க. இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது. இந்தியாவினுடைய வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது மட்டும்தான், ஒண்ணு மட்டும்தான் சரி. நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர் மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர் மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா. புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 1991. முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம்? 8வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம்தான் இது. அடுத்து திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. அடுத்து இதே போல முந்தைய ஆண்டு வினாக்கள்ல அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.